கடந்த ஆகஸ்ட் மாதம் ரஜினி நடிப்பில் கூலி ரிலீஸ் ஆனது. இதையடுத்து ஜெயிலர் 2ஆம் பாகத்தில் நடிச்சிட்டு வராரு. நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த படத்தோட ஷூட்டிங் நிறைவடைவதற்கு முன்பாகவே ரஜினியின் புதிய படம் குறித்தான அறிவிப்பு சமீபத்தில் வெளியானது. ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் உருவாகியிருக்க தலைவர் 173 படத்தின சுந்தர் சி இயக்க இருக்காரு. அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பா சுந்தர் சி இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் தலைவர் 173வது படம் தொடர்பான அறிவிப்பு வெளியானது. தற்போது நயன்தாரா நடிப்பில் மூக்குத்தி அம்மன் 2ஆம் பாகத்தினை இயக்கி வரும் நிலையில் யாரும் எதிர்பார்க்காத விதமா ரஜினியை இயக்கும் வாய்ப்பினை பெற்று அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார் சுந்தர் சி. இந்நிலையில் இந்த காம்போ இணைந்தது எப்படி என்பது தொடர்பாக லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. சமீப காலமாகவே ரஜினி ஆக்ஷன் படங்களில் நடித்து வரும் நிலையில் ஒரு ஜாலியான ஸ்டோரியில் நடிக்க திட்டமிட்டிருக்காரு. இதற்காக அவருக்கு சுந்தர் சி கதை சொல்லியிருக்காரு. அதோடு அவர் தற்போது இயக்கி வரும் மூக்குத்தி அம்மன் படத்தின் 2 படத்துடைய 1.5 மணி நேர ஃபுட்டேஜையும் ரஜினிக்கு போட்டு காண்பிச்சாராம். இதனை பார்த்து ரஜினி இம்ப்ரெஸ் ஆகியிருக்காராம். மேலும் பிரம்மாண்ட முறையில் படமாக்கப்பட்டிருக்கிற காட்சிகளும் அவரை வியப்பில் ஆழ்த்தியிருக்கான். இதனையடுத்தே தலைவர் 173 படத்தினை இயக்குவதற்கு சுந்தர் சிக்கு ரஜினிக்கு கிரீன் சிக்னல் கொடுத்ததா தகவல்கள் வெளியாயிருக்கு. இப்படியாகவே பல ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த கூட்டணி இணைந்ததா சொல்லப்படுகிறது. மேலும் மூக்குத்தி அம்மன் 2ஆம் பாகத்திற்கான காட்சிகளை இயக்குனர் சுந்தர் சி கமலுக்கும் போட்டு காட்டி உள்ளதா சொல்லப்படுகிறது. வேல்ஸ் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் 100 கோடி பட்ஜெட்டில் நயன்தாரா நடிப்பில் பிரம்மாண்டமாக மூக்குத்தி அம்மன் 2 படத்தை உருவாக்கியிருக்காரு சுந்தர் சி. இதன் படப்பிடிப்பு கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறதா சொல்லப்படுகிறது. அடுத்த ஆண்டு இந்த படத்தினை ரிலீஸ் செய்ய படக்குழுவினர் திட்டமிட்டிருக்காங்க. இதனிடையில் தான் ரஜினியை இயக்கும் வாய்ப்பினை பெற்றிருக்காரு சுந்தர் சி. கடந்த 1997ஆம் ஆண்டு ரஜினியை வைத்து இவர் அருணாச்சலம் என்ற மிகப்பெரும் ஹிட் படத்தை கொடுத்த நிலையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வெற்றி கூட்டணி மீண்டும் இணைஞ்சிருக்கு. ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் உருவாகியிருக்க இந்த படத்தோட ஷூட்டிங் அடுத்த வருடம் துவங்க இருக்கு. மேலும் 2027ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தலைவர் 173 படத்தினை ரிலீஸ் செய்ய படக்குழுவும் முடிவெடுத்திருக்காங்க. சுந்தர் சி பாணியில் கலகலப்பான ஃபேமிலி ட்ராமாவாக இந்த படம் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரஜினி நடிப்பில் கடைசியாக லோகேஷ் இயக்கத்தில் கூலி ரிலீஸ் ஆகி கலவையான விமர்சனங்களை பெற்ற நிலையில் தற்போது நெல்சன் திலீப்குமார் டைரக்ஷனில் நடிச்சிட்டு வராரு. கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியாகி பெரும் வரவேற்பினை பெற்ற ஜெயிலர் படத்துடைய 2ஆம் பாகமாக இது உருவாக்கி கொண்டிருக்கு. பிரபலங்கள் பலரை வச்சு தரமான ஆக்ஷன் படைப்பாக ஜெயிலர் 2 படத்தை இயக்கி வராரு. இதனிடையில் ரஜினி கமல் இணைந்து நடிக்க உள்ள படத்துடைய இயக்கும் வாய்ப்பும் இவருக்கு கிடைச்சதா சொல்லப்படுகிறது. முன்னதாக லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை இயக்குவார் என தகவல் வெளியானது. ஆனால் கூலி ரிசல்ட் காரணமாக அவருக்கு பதிலாக ரஜினி கமல் இணைந்து நடிக்க உள்ளதா, படத்தை நெல்சன் திலீப்குமார் இயக்க உள்ளதா சினிமா வட்டாரங்கள் சொல்லிட்டு வராங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமல் ரஜினி இணைந்து நடிக்கும் படத்தை யார் எடுப்பாங்க? மறக்காமல் தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.